ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிஜிடிஆர்பிக்கு வந்து இது வந்துட்டு லாஸ்ட் வீக் கொஷின் வீடியோவாக இருக்கலாம். பிகாஸ் லாஸ்ட் வந்து ஒரு டிப்ஸ் வீடியோ மட்டும் நான் உங்களுக்கு போடுறேன், ஈவினிங்காக அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு யாருமே பதட்டம் இல்லாமல் எழுதுங்க. ஏன்னா 30 மார்க், 50க்கு 30 மார்க் தமிழ் எடுத்தால் போதும். 10 மார்க் பொறுத்த வரைக்கும் ஜிகே, அதுக்கப்புறம் 30 மார்க்கால் எஜுகேஷன் மெத்தடாலஜி, சைக்காலஜி சேர்த்து எழுதுவீங்க. அதே நிஸ்டி பொறுத்த வரைக்கும் 110 மார்க் ஓகேங்களா. உங்களுக்கு போதுமான டைம் இருக்கும். ஸோ மேக்ஸ் இல்லை டிஎன்பிசி மாதிரி நமக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுற டைம்லாம் ஆகாது. ஸோ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் ஒரு 100 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கும். லாஸ்ட் ரிவிஷன்ஸாக வந்து 100 கொஷின்ஸ் பார்த்தலாம். அண்ட் தென் வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட் டிப்ஸ் வந்துட்டு ஒரு வீடியோ போடுறோம் தனியாக ஓகேங்களா. ஸோ 10 டைம் எடுத்துக்காதீங்க. 2 பிளாக் பென் கட்டாயம் எடுத்துகிட்டு போங்க. ஒரு பென்சில் வந்துட்டு டீகோட் பண்ணுறதுக்கு ஆன்சர் டீகோட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போங்க. அண்ட் தென் ஷேட் கரெக்டாக பண்ணுங்கள். அவுட் ஆஃப் ஷேட்ஸ்லாம் பண்ணாதீங்க. தென் வந்து ரொம்ப பதட்டம் இல்லாமல் வந்துட்டு ரொம்ப ஜென்யூனாக என்ன பண்ணுங்கள், அந்த மார்க்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட ரோல் நம்பர் அப்ளிகேஷன்ஸ் நம்மளாம் கரெக்டாக வந்து மார்க் பண்ணுங்கள், ஷேட் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. ஒரு வந்து பேன் கார்டோ இல்லைனா வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸோ, அண்ட் தென் வந்துட்டு ஆதார் கார்டோ எடுத்துகிட்டு போங்க. அண்ட் தென் வந்து ஹால் டிக்கெட் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க. மறக்காமல் காலைல சாப்பிட்டு போங்க. தயவு செஞ்சு பதட்டத்தில் சாப்பிடாமல் போகாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த டென்ஷனே இன்னுமே அதிகமாகும், யோசிக்க முடியாது. காலைல அட்லீஸ்ட் ஒரு இட்லியாச்சும் டைஜஸ்ட் ஆகாமல் ஒரு இட்லியோ ஒரு ஜூஸோ ஏதாச்சும் எடுத்துகிட்டு போவீங்க. எல்லாருக்கும் ரொம்ப 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 ஆல் தி பெஸ்ட். யாரும் பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சிருக்கீங்க. எங்கள் அகாடமிக் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், நான் அகாடமிக் ஆகட்டும், பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேட் ரேங்க் ஸ்கூலில் வருவீங்க அப்படின்னு நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அழகு 1 2 3 4 என்னென்ன கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு யூனிட் வைஸ் அண்ட் தென் 100 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் பார்க்கலாம். முதல் கேள்வி, எந்த ஒரு பழந்தமிழ் நூல் இலக்கணம் மற்றும் நல்லுலாமைக்கு வழிகாட்டியாக எழுதப்படுகிறது ஓகேங்களா. ஸோ என்னென்னு பார்த்தா திருக்குறள் ஓகேங்களா. திருவாசகம், புறநானூறு, தொல்காப்பியம் ஆப்ஷனில் இருக்குது, திருக்குறள் தான் ஓகேங்களா. ஸோ பழந்தமிழ் நூல் இலக்கணம் மற்றும் வந்து நல்லுலகத்துக்கு வழிகாட்டியது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான். இரண்டாவது கேள்வி, விடை அப்படின்னு உங்களுக்கு கீழே தனியாக கொடுத்துருக்கான் பார்த்துக்கோங்க. தூண்கள் மற்றும் பாறைகளின் கல்வெட்டுகளை பொறித்த மௌரிய பேரரசர் யார்? ஸோ நல்லா பாருங்கள், தூண்கள் மற்றும் பாறைகள் சொல்ல. அப்போ பாறைகள்லாம் என்ன? பாறைகள் கல்வெட்டுகள், மேஜர் ஆர்கைடிக்ஸ், மைனர் ஆர்கைடிக்ஸ் பார்த்தோமா. அது மட்டும் இல்லாமல் 5 அரசர்களை பற்றி சொல்லியிருப்பார் அவர் 2ஆம் கல்வெட்டில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவேந்தர்களாகட்டும், அது மட்டும் இல்லாமல் 2 சேர்த்து எக்ஸ்ட்ரா 2 பேரும் சேர்த்து வந்துட்டு சத்திரபுத்தன் சொல்லிட்டு சில பேர் 2 பேரும் சேர்த்து அசோகரை வந்து கல்வெட்டுகளாக சொல்லியிருப்பார். மூன்றாவது, வட இந்தியாவை பாதுகாக்க ஹீனர்களை தடுத்த குப்த அரசர் யாருன்னு பார்த்தா ஸ்கந்தகுப்தர். இந்த கேள்விக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேம் ஸ்கந்தகுப்தரும் வருவார், விஷ்ணுகுப்தரும் வருவார், எது நாங்கள் போகிறதுன்னு கேட்பீங்க. மேக்ஸிமம் ஹீனர்களுடைய படையெடுப்பை வந்து தடுத்தது சந்திரகுப்தர், ஸ்கந்தகுப்தர் தான். சந்திரகுப்தர் 1 பொறுத்த வரைக்கும் லிச்சாவை வந்துட்டு அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிப்பாங்க. அது மூலியமாக என்ன பண்ணாலும் முதல் பேரரசர் அவர் தான். யார்? குப்தருடைய காலத்தில் முதல் பேரரசர் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர் தான். சமுத்திரகுப்தர் பொறுத்த வரைக்கும் அலகாபாத் கல்வெட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ஹரிசேனர் வந்து 33 வரிகளில் வந்துட்டு பொதிப்பார். அவர் தான் அவையில் இருந்த ஒரு புலவர் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் சந்திரகுப்தா 2 அவர்கள் என்ன பண்ணுவாங்க, மெக்கர்லி தூண் இரும்பு கல்வெட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இரும்பு கல்வெட்டுக்கு இரும்பு தூண் வந்துட்டு கட்டுவார். யாருக்கு வந்துட்டு புகழ்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர் 1 பொறுத்த வரைக்கும். ஸ்கந்தகுப்தர் பொறுத்த வரைக்கும் வந்து ஹீனர்களுடைய படையெடுப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர் பொறுத்த வரைக்கும் முதலாம் குமாரகுப்தருடைய காலத்தில் என்ன நடந்தது, நாலந்தா யூனிவர்சிட்டி கட்டியிருப்பாரு. அதுக்கப்புறம் தர்மபாலர் வந்து தலைவராக இருந்திருப்பார். குமாரகுப்தர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவருடைய பேர் என்ன, சக்கராதித்யான்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த 2ஆம் சந்திரகுப்தர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஹாரி, விக்ரமாதித்யன், இந்த மாதிரி பேர்கள்லாம் இருக்கும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு குப்தா டைனஸ்டி ஃபாண்டா ஸ்ரீகுப்தா, அதுக்கப்புறம் கடோத்கோச்சர். ஸோ க்ரனாலஜிக்கல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கவிஞராகவும் நாடக ஆசிரியராகவும் புகழ்பெற்ற பல்லவ மன்னன் யாருன்னா முதலாம் மகேந்திரவர்மன் ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்த விலாச புராணம் அப்படின்ற ஒரு விஷயம் எழுதியிருப்பார், ஞாபகம் இருக்குங்களா. ஸோ அதை வந்து இவர் தான் எழுதியிருப்பார், மத்த விலாச பிரகசனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் எழுதியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் வந்து மாமண்டூர், அதுக்கப்புறம் மண்டகப்பட்டு இந்த இடத்துல வந்துட்டு குடைவரை கோவில்களும் கட்டியிருப்பார். நீங்கள் வந்து பல்லவர்களை பொறுத்த வரைக்கும் க்ரனாலஜிக்கல் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் வந்து எந்த பாணி கட்டினார், இப்போ ஸ்ட்ரக்சுரல் ஃபங்க்ஷன் பாணியா, இல்லைனா வந்து டிராவிடியன் ஸ்டைலா, இல்லைனா வந்து குகைவரை கோயில்களா, இல்லைனா வந்து மாமன் அதாவது நரசிம்மவர்மன் கட்டின மாதிரி மாமல்லபுரத்தில் இருக்க கோயிலா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ ரோம் நாட்டோடு வணிகம் செய்ததற்கு பெயர் பெற்ற சங்க வம்சம்னா பாண்டியர்கள் தான். ஸோ மார்க்கோ போலோ குறிப்பிட்டிருப்பாரு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ரோம் நாடுகள். அதுக்கப்புறம் பாருங்கள் கனிஷ்கர் ஓகேங்க. கனிஷ்கர் குதுப்புதின் ஐபக் அவர்கள் கௌதமபுத்திர சகாரணி, ரொம்ப 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 இம்பார்ட்டன்டாவது யாவது கௌதமபுத்திர சகாரணி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்த்தனா ஓகேங்களா. ஸோ முதல்ல பாருங்கள் கனிஷ்கர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு புத்த சமயத்து மாநாட்டை வந்து ஆதரித்தவர் ஓகேங்களா. ஸோ குதுப்புதின் ஐபக் பொறுத்த வரைக்கும் குதுப்பினாரை கட்டியவர். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவார். சதகர்ணி பொறுத்த வரைக்கும் சாதவாகன வம்சத்தை வந்துட்டு நிறுவியவர். ஹர்ஷரை பொறுத்த வரைக்கும் நாகநந்தாவை எழுதியவர். ஹர்ஷருடைய சரிதத்தை எழுதியவரான பானப்பட்டர் ஓகேங்களா.
ஸோ அங்கே வந்து கொஷின்ஸ் தப்பாக இருக்குது, மாற்றிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலவரிசையில் பார்த்தீங்கன்னா நந்தர்கள், நந்தர்களுக்கு அப்புறம் மௌரியர்கள், மௌரியர்களுக்கு அப்புறம் தான் கனிஷ்கர், சாகையரா வரும் 78, குஷாணர்கள், அதுக்கப்புறம் குப்தர்கள். ஓகேங்களா? ஸோ காலவரிசையை பொறுத்த வரைக்கும் இந்த கன்வ வம்சம் எப்போ, அதுக்கப்புறமேட்டுக்கா சாதவாகனர்கள் எப்போ, அந்த மாதிரி வந்து அந்த வம்சத்தையும் காலவரிசையை பார்த்துக்கோங்க. நந்தர்கள் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நந்தஸ், அப்புறம் மௌரியாஸ், அப்புறம் குஷானஸ், அப்புறம் தான் குப்தர்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 8வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட தொல்பொருள் களங்களில் துறைமுக நகரம் டக்யாட் கண்டறியப்பட்ட இடம் இது அப்படின்னு கேட்டாலும், இல்லைனா வந்து செயற்கையான துறைமுகம் அப்படின்னு கேட்டாலும் லோத்தல் தான் குஜராத்தில் அமைந்திருக்கு. ஹராப்பா, மொஹஞ்சதாரோ எல்லாமே பாகிஸ்தானில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் பரப்பளவில் வந்து எந்த ஹெக்டர் பரப்பளவில் எதுவும் ரொம்ப ரொம்ப பெரிய இடம் அப்படின்னு பார்த்தா மொஹஞ்சதாரோ தான். ஹராப்பா பொறுத்த வரைக்கும் தானி களஞ்சியங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிட்டாடல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரிச்சான பீப்புள் வாழ்கிற இடம் தான் வந்து சிட்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுக்கு முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வாழ்றவங்க. ஸோ லோத்தல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சும், காலிபங்கன் பொறுத்த வரைக்கும் நிறைய வளையலுக்கான ஒரு ஃபேக்ட்ரிஸ்லாம் கிடைச்சதா சொல்லியிருப்பாங்க. பில்லி சூனியம்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து இருந்ததுக்கான சான்றுகள் வந்து காலிபங்கனில் கிடைக்கும். வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழவறதுக்கான அந்த கலப்பைன்னு சொல்லுவாங்க, அந்த கலப்பை, மரக்கலப்பை வந்து காலிபங்கனில் கிடைச்சிருக்கும். அதே போல் வந்து வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொஹஞ்சதாரோ பொறுத்த வரைக்கும் என்னன்னா 150 அடி தானி களஞ்சியம் வந்து கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மதகுரு, வெண்கல மதகுரு சிலையாகட்டும், நடனமாட மாது சிலையாகட்டும், இது எல்லாமே வெண்கலத்தால் ஆன, இது எல்லாமே மொஹஞ்சதாரோ கிடைச்சிருக்கும். குளம், பெரிய குளமும் வந்து மொஹஞ்சதாரோவில். வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன, பனவாலி, ஹரியானா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் வந்து ராஜஸ்தானில் எது, குஜராத்தில் எது, அதுக்கப்புறம் ரிவர் பொறுத்த வரைக்கும் இப்போ கலிபங்கன்னா சரஸ்வதி, இப்போ வந்து சிந்து பொறுத்த வரைக்கும் ராவி, அப்புறம் மொஹஞ்சதாரோ பொறுத்த வரைக்கும் சிந்து நதி, இந்த மாதிரி காக்கர் நதி ஆகட்டும், இந்த நதிகள்லாம் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சரஸ்வதிக்கு இன்னொரு நதி பேரும் இருக்கும், அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன இன்னும் ஒரே ஒரு விஷயம். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீர் மேலாண்மை வந்து ஒரு இடத்துல கிடைக்கும். ஓகேங்களா? அந்த நீர் மேலாண்மையும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகேங்களா? ஸோ தோலாவீராவை பொறுத்த வரைக்கும் நீர் மேலாண்மை கிடைக்கும். இது ஒரே ஒரு விஷயம் தோலாவீரால. ஓகேங்களா? ஸோ 9வது கேள்வி. அசோகரின் கல்வெட்டுகளை முதலில் படித்து புரிந்து கொண்டவரானா ஜேம்ஸ் பிரின்செப் அவர்கள் தான். ஓகேங்களா? ஸோ அலெக்சாண்டர் கன்னிங்கும் படிச்சிருப்பாரு. ஆனால் முதலாக புரிந்து கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் அப்படின்ற ஒருத்தர் தான் அசோகருடைய கல்வெட்டை முதலில் படித்து புரிந்து கொள்வார். ஓகேங்களா? முக்கியமான கொஸ்டின். இது ஆல்ரெடி டெட்லையும் வந்திருக்கு, டிஆர்பிலும் வந்திருக்கு. புத்த சரிதம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வகோஷர். புத்தருடைய சரிதத்தை பற்றி எழுதுகிற ஒரு நூல் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வகோஷர் தான். மற்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்தியன் ஐன்ஸ்டைன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இந்த நாகார்ஜுனர், வசுமித்திரர், அஸ்வகோஷர், ஆரியதேவர் இவங்க எல்லாமே வந்துட்டு என்னன்னா ஒரு இலக்கியங்கள், அதுக்கப்புறம் ஆஸ்ட்ராலஜி அந்த மாதிரி அவை புலவர்களாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்குலாம் நிறைய திறமைகள் இருக்கும். வானியலாளராக இருப்பார், ஜோதிடராக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கணக்கு வந்து நல்லா போடுறவங்களா இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. அதே போல் தன்வந்திரி ஆகட்டும், அப்புறமேட்டுக்கு அந்த தன்வந்திரி வந்து நல்லா வச்சுக்கோங்க, மருத்துவராக இருந்திருப்பார். ஓகேங்களா? சிசுநகர், அவருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிசுநகர் டைனசிட்டி. ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. குப்தர் காலத்தில் நிலவிய சந்திரகுப்தா 2 என்ற பட்டத்தின் மற்றொரு பேரான விக்ரமாதித்யன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவர் சாகர்களை வென்றதை குறிக்கும் வகையில் இந்த பட்டத்தை பெற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காரணம் மற்றும் கூற்று ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? காலவரிசை. கலிங்க போர் 260 உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். முதல் பௌத்த சங்கம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். சந்திரகுப்த மௌரியர் ஆட்சி முடிவு. ஓகேங்களா? குஷானருடைய பேரரசு. ஸோ வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து என்ன, முதல் பௌத்த சங்கம். ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ராஜா வைஷாலியை பாட்டு பாடுறதுக்கு வந்து கூட்டு போனோம் அப்படின்னு சொன்ன மாதிரி. ஸோ வந்து யார் வந்து இப்போ கனிஷ்கர் பொறுத்த வரைக்கும் 4ஆம் பௌத்த சங்கம் வருவார். அசோகர் பொறுத்த வரைக்கும் 2, காசன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். அவர் வந்து 2ல் வருவார். அசோகர் பொறுத்த வரைக்கும் 3ல் வருவார். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது யார் முதல் 2, 3ல் வந்தாங்க அப்படின்றத வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பௌத்த சங்கம் பற்றி கொஸ்டின்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு கவுன்சிலர், செகண்ட் கவுன்சிலர்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ முதல் பௌத்த சங்கம் தான் ஃபஸ்ட்டு. செகண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியருடைய ஆட்சிக்கு வந்து முடிவருது. அதுக்கப்புறமேட்டுக்கா கலிங்கப்பூர், அதுக்கப்புறம் குஷானர்களுடைய பேரரசு. கிபி 712 சிந்துவை கைப்பற்ற அரபிய தளபதியான முகமது பின் காசிம் அவர்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ சிந்துவை கைப்பற்ற யார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் புத்தருக்கு இணையானவர் என்று அழைக்கப்பட்ட கனிஷ்கர் எந்த அரச மரபை சேர்ந்தவர்னா குஷான அரச மரபை சேர்ந்தவர். ஸோ சாகையரா இவர் காலத்தில் தான் வரும். கந்தார கலைகள்லாம் வந்து இந்த கனிஷ்கருடைய காலகட்டத்தில் தான் வந்துட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து யாருன்னா காட்ஃபியூசியஸ் வந்து தொடங்கியிருப்பார். கனிஷ்கர், வாசுதேவர் வந்து கனிஷ்கருடைய வம்சம், அதாவது இந்த வம்சத்துடைய கடைசி, குஷான வம்சத்துடைய கடைசி வந்து வாசுதேவர் அவர்கள் தான். 15வது கேள்வி பாருங்க. மகாபலிபுரத்தில் உள்ள ஒற்றைக்கால் ரதங்கள் எந்த அரசால் கட்டப்பட்டன? இந்த இதெல்லாம் சொன்ன கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இந்த ஒற்றைக்கால் ரதம் பொறுத்த வரைக்கும் முதலாம் நரசிம்மன் கட்டியிருப்பார். ரிலேட்டடாக வந்து சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இருந்திருக்கும். ஓகேங்களா? அந்த மாமல்லபுரத்துல ராஜசிம்மன் அவர்களாலும் கட்டப்பட்ட சில விஷயங்கள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மோனோலித்திக் அப்படின்ற வார்த்தை வந்தால் நரசிம்மன். ஓகேங்களா? ஸோ மோனோலித்திக் தவிர சில விஷயங்கள் வந்தால் வந்து ராஜசிம்மன் அவர்கள் வருவார். ஓகேங்களா?
16வது கேள்வி, சங்க காலத்தவர்கள் தமிழ் மொழியை வளர்க்க தமிழ்ச் சங்கங்களை அமைத்தார்கள்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாண்டியர்கள் ஓகேங்களா. ஸோ வந்து சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள்னு பாண்டியர் ஓகே. அது வந்து முதல் தமிழ்ச்சங்கம், 2ஆம் தமிழ்ச்சங்கம், 3ஆம் தமிழ்ச்சங்கம் எங்கே வந்துட்டு வளர்ந்துச்சு அப்படின்னு பாருங்க. 17வது கேள்வி, முதல் ஜைன சங்கம் எங்கே நடைபெற்றது? ஸோ நான் எப்பயுமே சொல்கிறது தான், புத்தர் படிக்கிற அளவுக்கு ஜெயினரும் இம்பார்ட்டண்டாக படிக்கணும் ஓகேங்களா. ஸோ ஏன்னா நம்ம எல்லாரும் புத்தர் பற்றி நிறைய படிச்சிருப்போம், சங்கங்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவர் போதனைகள் ஆகட்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 காலங்கள் வந்து தேவைப்பட்டிருக்கும். மகாவீரருக்கு வந்து ஞானம் பெற 12 காலங்கள் தேவைப்பட்டிருக்கும். ஏன்னா வீட்டை விட்டு 30 வயதில் வருவார், 42ல் வந்து ஞானம் பெறுவார். புத்தரை பொறுத்த வரைக்கும் 29 வயசில் வருவார், 6 வருஷத்தில் ஞானம் பற்றுவார். போதி மரத்துக்கு கீழே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க. 12 காலம் ஒருத்தருக்கு, 6 காலம் தேவை ஒருத்தருக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தரை பொறுத்த வரைக்கும் இன்னும் முக்கியமான விஷயங்கள் அந்த கவுன்சில் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த தர்ம சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தர்ம சக்கரம்? சாரநாத் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாரநாத்தில் முதல் உரையாற்றுவார். அந்த முதல் உரை பேர் தர்ம சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த 24 தீர்த்தங்கராஜ் பற்றி படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா 23, 22, 24 படிச்சுக்கோங்க. மகாவீரர் ஆகட்டும், நேமிநாதர் ஆகட்டும், பர்சுநாதர் ஆகட்டும், இவங்களெல்லாம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ரிஷபர் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிஷபர் வந்து காலை உருவமாகும். ஸோ இந்த உருவங்கள்லாம் ரொம்ப முக்கியம். நான் உருவங்களுக்கான ஷார்ட்கட் போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ முதல் ஜெயினம் பார்த்தீங்கன்னா பாட்டாளிபுத்திரம் ஓகேங்களா. ஸோ இந்தியாவோட நெப்போலியன் யாருன்னா சமுத்திரகுப்தர், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க, இந்தியன் அலெக்சாண்டர் யார், இந்தியன் நெப்போலியன் யார், பேரட் ஆஃப் இந்தியா யார், இந்தியன் ஐன்ஸ்டீன் யார், இவங்க எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. 19வது கேள்வி, வேத காலத்தில் விதாத்தா என்பது எதை குறிக்கிறதுனா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ பழங்குடியின் மக்களின் மிக பழமையான சபை தான் விதாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ சபானா வந்து முதியோர்களுக்காக, சமிதினா வந்து பீப்பிளுக்காக. ஸோ மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா என்ற நூல் எந்த பேரரசின் நிர்வாகத்தை பற்றி விவரிக்கிறது அப்படின்னு பார்த்தா மௌரிய பேரரசு ஓகேங்களா. ஸோ அதாவது யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நான் வந்து 20 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. யூனிட் 2 போகலாம். 2 and 3 சேர்த்து இடைக்கால இந்தியா பொறுத்த வரைக்கும் டெல்லி சுல்தானியும் முகலாயர்களும் சேர்த்து பார்க்கலாம். முதல் கேள்வி 21, ஜாகிர் முறை திறமையான வருவாய் நிர்வாகத்தை எளிதாக்கியது. இராணுவ சேவைக்கு ஈடாக பிரபுக்களுக்கு ஜாகிர்தார்கள் வழங்கப்பட்டார்களா? கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே கரெக்ட் தான், ஆனால் கூற்று வந்து காரணத்தை விளக்கல ஓகேங்களா. ஸோ துக்ளக் வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக் அவர்கள், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். முகமது பின் துக்ளக் அவர்களும் ஃபிரோஷா துக்ளக் அவர்களும் வருவார்கள். இவரும் துக்ளக் வம்சத்தை சார்ந்தவர் தான். முகமது பின் துக்ளக் வம்சத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, லேன்புல் வந்து என்ன சொல்லுவார்னா, இவர் வந்து அதிர்ஷ்டமானவர் தான். லேன்புல் வந்து ஒரு கோட்பாடு சொல்லுவார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு அந்த காலத்துக்கு ஏற்றவர் இல்லை, பிகாஸ் ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து அவர் யோசிப்பாரே தவிர, அவர் வந்து அந்த காலத்துக்கு தேவையான மன்னனில் அறிவுலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் ஓகேங்களா. லேன்புல் பொறுத்த வரைக்கும் உமாயூன் வந்து ரொம்ப அதிர்ஷ்டமானவர், ஆனால் வந்துட்டு அவர் படிக்கட்டுலேருந்து வந்து வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி ஆகிட்டான்னு லேன்புல் தான் சொல்லுவார். அதே போல் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவார்னா, 1192களில் பிருத்திவிராஜ் சௌகானா முகமது கோரி அவர்கள் வின் பண்ணுவார் பார்த்தீங்களா. அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த ராஜபுத்திரர்களுக்கெலாம் வந்து ஒரு மிகப்பெரிய அடியாக விழுந்தது, அதாவது கோரியர்கள் கொடுத்த மிகப்பெரிய அடியாக விழுந்தது அப்படின்ற விஷயத்தையும் லேன்புன் அவர்கள் தான் சொல்லுவாங்க ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி பிரசாந்த் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த ஈஸ்வரி பிரசாந்த் அவர்கள் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெர்ஷா இன்னுமே வந்து உயிரோடு இருந்திருந்தால், அந்த வெடி விபத்தில் சிக்காமல் இருந்திருந்தால் முகலாய பேரரசு இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குமான்னு தெரியாது அப்படின்ற விஷயத்தை ஈஸ்வரி பிரசாந்த் அவர்கள் சொல்வார் ஓகேங்களா. அந்த 1857 புரட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன சொல்லுவாங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க. V.S. ஸ்மித் ஆகட்டும், V.D. சவாஸ்கர் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அதே போல் அந்த V.D. சவாஸ்கர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க யாரும் அந்த கோபாலகிருஷ்ண கோகலே திலகரை வந்து ஒரு ஹெட்டாக வச்சிருப்பார் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஃபிரோஷா துக்ளக் வந்து பழுது பார்ப்பார், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ குதுப்பின் கட்டினது வந்து குதுப்பின் ஐபக், முடிச்சது வந்து இல்துமிஷ் அவர்கள். அதுக்கப்புறம் இக்தா முறை வந்து டெல்லி சுல்தானியம் தான் கொண்டு வருவாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பால்பன் அவர்கள் 40 குழு வந்து ஒழிப்பார், சகல்கானின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரஷ்யா சுல்தானுக்கு வந்து துரோகம் வெளியிப்பாங்க. அல்பேனியா அரசர், பஞ்சாபுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய அந்த அல்பேனியா கிங் இருப்பார் பார்த்தீங்களா, அவங்க வந்து மணந்துப்பாங்க. 2 பேரும் சேர்த்து சாவடிச்சிருவாங்க. ரஷ்யா சுல்தானா முதல் பெண் இவங்களா இருப்பாங்க, சுல்தானாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மேலே புர்காலாம் போட்டு போகாமல் அவைக்கு வருவாங்க. ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து பிடிக்காம இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இல்துமிஷ் பொறுத்த வரைக்கும் உண்மையான காலிஃபாக்களால் சைன் பண்ணப்பட்ட லெட்டர் வந்து இவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பால்பன் பொறுத்த வரைக்கும் அடிமையாக வந்துட்டு இருப்பார், பிற்காலத்தில் வந்துட்டு நெருங்கியவராக இருப்பார் இல்துமிஷ் பொறுத்த வரைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இதோட முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாருன்னா வந்துட்டு துக்ளக் வம்சம் வருவாங்க. கியாசுதீன் துக்ளக் வந்து அந்த முதல்ல கில்ஜி வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு கியாசுதீன் துக்ளக் ஸ்டார்ட் பண்ணுவார். ரொம்ப கருணை உள்ளவராக இருப்பார். முகமது பின் துக்ளக் வந்துட்டு என்னென்னா, அவர் ஸ்டார்ட் பண்ண எல்லா விஷயமுமே வந்துட்டு ரொம்ப எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக முடியும். அதுக்கப்புறம் இந்த கோஹி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திவானி கோகினா விவசாயிகளுக்கு ஒரு துறை வந்து உருவாக்குவாங்க. திவானி அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து பால்பன் அவர்கள் வந்து மிலிட்ரிக்கு வந்து ஒரு துறையை உருவாக்குவார் ஓகேங்களா. ஹாரிஸ்ன்னு சொல்லிட்டு திவானி ஹாரிஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால்பன் வந்து மண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் உருவாக்குவார். அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த மண்டிகளுக்கு மார்க்கெட்டிங்க்கு ஃபிக்ஸ்டு மார்க்கெட்டு இதெல்லாம் வந்து அவர் உருவாக்குவார். டோக்கன் கரன்சி சிஸ்டம்லாம் முகமது பின் துக்ளக் அவர்கள் உருவாக்குவார் ஓகேங்களா. அதே போல் வந்துட்டு அந்த தங்கா ஜித்தால் இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, நம்ம பேசினா நிறைய பேசிகிட்டே இருப்போம். நம்ம கொஷினுக்கு போயிடலாம் டேரெக்டாக. ஓகே, டாஜி
தாஜுல் மாசிர், தாரிக்-இ அலாய், ஃபக்தத்-இ ஃபிரோஷாகி, தாரிக்-இ ஃபிரோஷாகி. நான் வந்து ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு தனியாக நூலுக்கு போட்டிருப்பேன் பார்த்துக்கோங்க. தாஜுல் மாசிர் பொறுத்தவரைக்கும் ஜியாவுதீன் பரணி அவர்கள், தாரிக்-இ அலாய் பொறுத்தவரைக்கும் ஹசன் நிஜாமி அவர்கள், ஃபகத்-இ ஃபிரோஷாகி பொறுத்தவரைக்கும் ஃபிரோஷா துக்ளக் அவர்கள், தாரிக்-இ ஃபிரோஷாகி பொறுத்தவரைக்கும் அமீர் குஷ்ரோ. இந்த இடத்துல ரெண்டுமே ஃபிரோஷாகி தான் வருது. ஸோ உங்கள் பான் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபிரோஷான் துக் போட்டுக்கோங்க. தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அமீர் குஷ்ரோ. ஓகே, தாரிக்-இ ஃபிரோஷாகினா அமீர் குஷ்ரோ. அதே போல் அமீர் குஷ்ரோ இருக்காங்க பார்த்தீங்கன்னா, பேரட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவார். ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அமீர் குஷ்ரோ அவர்கள். 24வது கேள்வி, அலாவுதீன் கில்ஜியின் ராணுவ தளபதி மாலிக் கபூர் எந்த படையெடுப்பில் தென்னிந்தியாவுக்கு அனுப்பப்பட்டாலும் வாராங்கல். ஸோ வந்து தென்னிந்தியான்னு பொறுத்த வரைக்கும் எல்லாமே வரும். தேவகிரி, வாராங்கல், துவாரசமுத்திரம், மதுரை, அப்புறம் வல்லாபுரம் ஆட்சி செய்த வாராங்கல் பகுதியில் வந்துட்டு இவங்களும் ஆட்சி செஞ்சாங்க. இவங்க அந்த யாரோட ஆட்சி செஞ்சாங்க, ஹோஸ்லியர்ஸ்ல வந்து யாரோட ஆட்சி செஞ்சாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவகிரி வந்து இந்த சைடு வரும். ஸோ விஜயநகர பேரரசை நிறுவிய சங்கம வம்சத்தின் நிறுவனர் யாருன்னா ஹரிஹர மற்றும் புக்கம். உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். குரோனாலஜிக்கலாக அது பார்த்துக்கோங்க. முகலாய நிர்வாகத்தில் மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா அக்பர். அக்பரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் திருப்பி அக்பர், இல்துமிஷ், அலாவுதீன் கில்ஜி, இவங்க 3 பேருடைய காலவரிசை தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. அவங்க என்னென்ன வந்துட்டு இப்போ ரத்தேப்பூர் வந்து 1699, இங்கே வந்து அலாவுதீன் கில்ஜிக்கு போய்ப்பீங்க. அங்கே வந்து 1552 அடிமை வம்சத்தை வந்துட்டு அடிமை அப்படின்ற ஒரு முறை வந்துட்டு ஒழிப்பார். அப்படின்ற நிறைய ஒரு மன்சப்தாரி முறை கொண்டு வர தீனி இலாகி எப்போ கொண்டு வந்தார், அது மாதிரி நிறைய வந்து படிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ திருப்பியும் சொல்கிறேன், அக்பர் பொறுத்த வரைக்கும், இல்துமிஷை பொறுத்த வரைக்கும், அலாவுதீன் கில்ஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா அக்பர் வந்து நிறைய பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அலாவுதீன் கில்ஜி அப்படின்னும் போது என்னன்னா குஜராத், ராந்தேப்பூர், சித்தூர், மாலவம், தேவகிரி, வாராங்கல், துவாரசமுத்திரம், மதுரை இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. ஸோ தமிழ்நாடுன்னு பொறுத்த வரைக்கும் 1311 தமிழ்நாடு இருக்கும். 38 சுல்தானியம் வந்து இது இப்போ கீழே வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அந்த ஹாசன் அப்படின்றவர் சுதந்திரமாக ஆழ்வார். அப்புறம் விஜயநகரம் வந்து 75 வருவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா பார்த்தீங்கன்னா வந்து டல்ஹௌசி எது முதல்ல பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பானிபட் ஆகட்டும், மால்வம், கோண்டுவானா, சித்தூர், ரந்தேப்பூர், பெங்கால், காஷ்மீர், அகமது, டெக்கான் இதெல்லாம் அக்பரோட இன்வேஷன். ஸோ இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானிபட் அப்படின்றது வந்து 56 உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மாலவம் 61, கோண்டுவானா 56, சித்தூர் பொறுத்த வரைக்கும் 68, ராந்தேபுரம் 68, பெங்கால் 76, காஷ்மீர் 86, அகமத் நகர் 1600, டெக்கான். ஸோ அக்பரைனில் என்ன பார்த்தீங்கன்னா 13 வயசில் வந்து வருவார். செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் நடக்கும். 60களில் பைரம் கான் வந்துட்டு என்ன பண்ணுவார், பிரதிநிதித்துவத்தை முடிச்சு கட்டுவார். 61 85 இவர் ஆட்சின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மாலவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். ஸோ வந்து ஆதம் கானுடைய தலைமையில் மாலவம். 62 ரஜபுத் கூட்டணி. அதே 62 அடிமை வந்து ஒழிக்கிறாங்க, அடிமை முறையை. 63 பொறுத்த வரைக்கும் புனித பயணி அந்த பில்கிரிம் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வந்து வரி பண்ணுறாங்க. தேசிய வரி வந்து ஒழிக்கிறாரு 64. 67 68 வந்து சித்தூர் முற்றுகையிடுறாரு. 71 ஃபதேபூர் சீக்கிரி உருவாக்குறாங்க. 75 இபாத் கானை வந்து உருவாக்குறாரு. 76 ஹால்திகட் போர் நடக்கும். 79 வந்து மக்களத், அதாவது மத தீர்ப்பு அளிப்பார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 82 1605 வரைக்கும் 82 தீனி ஹீலாக்கின்ற ஒரு மதத்தை உருவாக்குவார். 86 காஷ்மீர் பிடிப்பார். 96 சிந்து. 1600 அகமத் நகர். 1605 அக்பர் இறந்துருவார். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அப்புறமேட்டுக்கா பாண்டியருடைய வம்சமாகட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கா பல்லவருடைய வம்சமாகட்டும், அண்ட் தென் வந்துட்டு இவங்களுடைய வம்சம்லாம் பார்த்துக்கோங்க. பாண்டியர் பொறுத்த வரைக்கும் கடுங்கோன் வருவார். மாரவர்மன், சேந்தன், மாரவர்மன் ஹரிகேசரி, கோச்சரியான் இரணிதரன், 1ஆம் ராஜசிம்மன், அப்புறம் பரந்தக நெடுஞ்செழியன், 2ஆம் ராஜசிம்மன், 1ஆம் வரகுண மகாராஜன், ஸ்ரீவல்லபன், அந்த மாதிரி வந்துட்டு இருப்பாங்க நிறைய. அதுவும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஹராப்பா ரீஜன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹராப்பா இதெல்லாம் வந்து ஒரு லாஸ்ட் மினிட் சீரீஸில் சொல்கிறேன். இப்போ டைம் நம்ம படிக்கலாம். பல்லவர்கள் பொறுத்த வரைக்கும் சிம்ம விஷ்ணு, 1ஆம் மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், ராஜசிம்மன், அதாவது 2ஆம் நரசிம்மன் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. சிவாஜியின் வருவாய் நிர்வாகத்தில் விளைச்சலின் 4 பங்கு வரியாக வசூலிக்கப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் மற்றும் சர்தேஷ்முகி வதிப்பார். அதேபோல் கொள்ளையடிக்கும் பணம் சொன்னால் முதல் வட்டத்தில். ஓகேங்களா? ஸோ டெல்லி சுல்தானத்தை நிறுவி குதுபுதீன் ஐபக் எந்த வம்சத்தை சார்ந்தவர்கள்னா அடிமை வம்சம் இல்லை மம்லுக் வம்சம் அப்படின்னு சொல்வார்கள். முகலாய காலத்தில் நில வருவாய் துறையில் இருந்த உயர் அலுவலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெவன்யூ கலெக்ஷன்ஸ் வந்து திவான் அப்படின்னு சொல்லுவாங்க. பாபர் மற்றும் மேதி இராய் ஆகியோருக்கு இடையே நடந்த போர் எதுனா சந்தேரி போர் 1528 நடக்கும். கான்வா 27, பானிபட் வந்து 26, காக்கரா 29. ஓகேங்களா? ஸோ பிரபலமான கோல்கொண்டா கோட்டை யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டாங்கன்னா பாமி தான். ஸோ இது வந்து எக்ஸ்பெஷலி கேட்டாங்கன்னா குதுப் ஷாஹி அப்படின்ற ஒருத்தருடைய ஆட்சி காலத்தில் வந்து கோல்கொண்டா. ஏன்னா கோல்கொண்டா பொறுத்த வரைக்கும் மிக மிக ஒரு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் சிறப்பு வாய்ந்தது என்ன பாமனியுடைய அரசுடைய பீரியடில். 32வது கேள்வி, தாஜ்மஹாலின் பிரதான கட்டிடக்கலை வடிவமைப்பாளராக இருந்தவர் யாருன்னா உஸ்தாத் அகமத் லகாரி. ஓகேங்களா? பிரதான கட்டிடம் உஸ்தாத் அகமத் லகாரி. ஸோ கல்கானர் பொறுத்த வரைக்கும் ராஜதரங்கனி எழுதியிருப்பார். விசாகதத்தர் பொறுத்த வரைக்கும் முத்துராட்சேஷம். பானர் பொறுத்த வரைக்கும் அர்ஷசரிதம் எழுதியிருப்பார். இந்த கல்கானர் எழுதிய ராஜதரங்கினி அப்படின்ற நூல் வந்து ரொம்ப முக்கியமான நூல். காஷ்மீருடைய வரலாற்றை பற்றி படிப்போம். ஷெர்ஷாவுடைய நில வருவாய் நீர்வாக சீர்திருத்தங்கள் வந்து அக்பர் ஃபாலோ பண்ணுவார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டா மற்றும் கபூலியத் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணியிருப்பார். ஸோ மாலிக் கபூர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 40. ஓகே,
ஆக்சுவலி எங்கள் ஆப்ஷன் தப்பாக இருக்குது, நம்ம மாற்றிக்கலாம் ஓகேங்களா. ஸோ மாலிக் கபூர் பொறுத்த வரைக்கும் 1000 தினாரின்றது கரெக்ட். முகமது பின் துக்ளக் பொறுத்த வரைக்கும் தலைநகரை மாற்றுவார் எங்கேயா. ஸோ வந்து டெல்லி டு தௌலதாபாத் மாதா திருப்பி இந்த தௌலதாபாத் வந்து தேவகிரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் பண்ணுவாங்க. பால்வன் பொறுத்த வரைக்கும் சகல்கானி அடிப்பார். இல்துமிஷ் பொறுத்த வரைக்கும் சகல்கானியை ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ யூனிட் 4 and 5 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த வாரன் ஹேஸ்டிங் பற்றி யார் இந்த வந்து 2ஆம் ஆப்கான் வார் வந்து யார் கூட நடந்துச்சு, மைசூர் வார் யார் கூட நடந்துச்சு, கர்நாடக வார் வந்து எந்தெந்த கவர்னர் இருந்தாங்க அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முதல் கவர்னர் ஜெனரல் யார், முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யார், லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யார், முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யார், லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யார், இந்தியாவுடைய முதல் வந்து கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார், லாஸ்ட். ஸோ ராஜகோபாலாச்சாரி ஆகட்டும், மவுண்ட் பேட்டன் ஆகட்டும், வைஸ்ராயின்னு பார்த்தீங்கன்னா கானிங் பிரபு ஆகட்டும், முதல் ரெப்ரசன்டேட்டிவாகவும் யார் இருப்பாங்க, இந்திய ரெப்ரசன்டேட்டிவ் வைஸ்ராய் அவர்கள் இருப்பார். 58 ப்ரொக்ளமேஷன் அலகாபாத்தில் வாசிப்பார் ஓகேங்களா. ஸோ 36 பொறுத்த வரைக்கும் 1940 ஆகஸ்ட் நன்கொடை வழங்கிய வைஸ்ராய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லார்ட் லினித் கோவா ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோ படத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட்டுக்கு தான். ஸோ இல்பத் மசோதா பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், லார்ட் ரிப்பன் அவர்கள் 83களில் வரும், 1883களில் இல்பத் மசோதா. ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டோடைய ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ வந்து வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் 1878களில் முன்னாடி வந்து லினித்கோ வந்து இது பண்ணுவார். ஸோ பசின் உடன்படிக்கை பொறுத்த வரைக்கும் 1802களில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இயர் மட்டும் பார்த்துக்கோங்க, 1802 இல்லை 1902 மறந்துச்சு. ஸோ பசின் உடன்படிக்கை அப்படின்னும் போது யாருக்குன்னா ஆங்கிலேயருக்கும் மராத்தியர்களுக்கும் ஒரு சைன் ஆகும். கதர் இயக்கத்துடைய முதன்மையாக எந்த நோக்கங்கள் கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆங்கில ஆட்சி கவிப்படுவதோட நோக்கம் ஓவர் த்ரோயிங் பிரிட்டிஷ். 40வது கேள்வி பாருங்கள், முதல் கர்நாடக போர் ஐலா சாப்லா உடன்படிக்கை மூலம் முடிவடைந்தது உங்களுக்கு கரெக்டாக. ஸோ கரெக்ட். ஸோ பிரான்ஸும் இங்கிலாந்தும் ஐரோப்பாவில் ஏற்பட்ட சண்டை அடிப்படையில் இந்தியாவில் போரிட்டனர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். காரணம் கூற்று ரெண்டுமே கரெக்ட். காரணம் வந்து கூற்ற விளக்குது ஓகேங்களா. ஸோ இந்த ஐலா சாப்லா வந்துட்டு எதுக்கு வந்துட்டு சைன் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமேற்கா ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் ஆகட்டும், ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகட்டும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் இதெல்லாம் வந்து எந்தெந்த வாரில் வந்து சைன் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடையார் வந்து முதல்ல வரும், வந்தவாசி வார் வந்து லாஸ்ட் வரும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரீட்டி அந்த வார்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த கவுண்ட் லாலி டூப்ளே இதெல்லாம் இவங்க எந்தெந்த வாரில் வருவாங்கன்னு நான் வச்சுக்கோங்க. திப்பு சுல்தான் வந்து 1799 வந்து இருப்பார், 4ஆம் மைசூர் வார். ஸோ ஹைதர் அலி வந்து எப்போ இருப்பாங்க, ஸோ எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 41களில் விடோ ரீமேரேஜ் ஆக்ட் உங்களுக்கே தெரியும். 1856களில் விடோ ரீமேரேஜ் ஆக்ட் வந்து ஏற்றப்படும். வேலூர் கழகம் நடந்த ஆண்டு 1806 ஓகேங்களா. ஸோ வந்து வாரிசு இழப்பு கொள்கை டாக்டர் ஆஃப் லேப்ஸ் பொறுத்த வரைக்கும் டல்ஹவுசி அவர்கள் இந்த இதெல்லாம் சொன்ன. ஆக்சுவலாக டாக்டர் ஆஃப் லேப்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஊரை ஃபஸ்ட்டு பிடிச்சாங்கன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ நான் அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் கூட சொல்லியிருந்தேன், என்னது சம் ஜாக்கல் ஸ்கிராச்சஸ் பேட் அம்பர்லா ஜஸ்ட் நோ அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் கூட சொல்லியிருந்தேன். இந்த அவுத் பகுதி வந்து பிடிச்சதா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவே பிற்காலத்தில் மாறி அது வந்துட்டு 57 புரட்சிகளுக்கு வந்து ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹராப்பா பொறுத்த வரைக்கும் என்னென்ன அந்த ஆர்டி பானர்ஜி ஆகட்டும், லோத்தர் ராவ் ஆகட்டும், காளிபங்கன் பொறுத்த வரைக்கும் லால் ஆகட்டும், தோலவியா பொறுத்த வரைக்கும் இந்த ஜோஷி ஆகட்டும், இதெல்லாம் படிச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 1.75 சென்டிமீட்டரில் வந்து கிடச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி படிச்சுக்கோங்க அந்த அளவுகள். அப்புறம் மேற்கு பகுதியில் சுக்கோட்டாஜர் ஆகட்டும், வடக்கில் ஷாட்டுகோய் ஆப்கானிஸ்தான், கிழக்கில் ஆலம்கீர் யூபி, தெற்கில் வந்து டைமத்தாபாத். ஸோ பெரிய தெரு வந்து 33 அடி அகலம் இருக்கும், சிறிய தெரு பொறுத்த வரைக்கும் 9 12 அடி அகலம் இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் மொஹஞ்சதாரோவில் வந்து கூட்டரங்கம் இருந்திருக்கும், அது வந்து எப்படின்னா 20 தூண்களும் 4 வரிசைகளை வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இடைக்கால் பொறுத்த வரைக்கும் வணிகம் செஞ்சுருக்காங்க. ஈரான் ஈராக் பகுதிகளில் வந்து சிரியா பகுதிகளில் வந்து முத்திரை காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீலக்கல் பசைன்னு சொல்லுவாங்க, அதாவது தார்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது நீலக்கல் பசைன்னு சொல்லுவாங்க. ஸ்டீட்டாய்ட்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். தானி களஞ்சியம் பொறுத்த வரைக்கும் 168 அடிகளம் இருந்திருக்கும், 135 அடி வந்து அகலம் இருந்திருக்கும். சுவர் பொறுத்த வரைக்கும் 50 அடி 52 அடி உயரம் இருக்கும், 9 அடி கனம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ 2 வரிசையில் தான் வந்துட்டு பைனரியில் தான் வந்து பண்ணுவாங்க. ஹரியானா பொறுத்த வரைக்கும் ராகி கர்கி. ஸோ வந்து என்னென்னா மெச்சூர் அராஃபால வந்து இது கிடச்சிருக்கும். ஸோ 1907 சூரத் பிளவின் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் ராஜ் பிகாரி கோஷ். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 1907களில் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாடரேட், அதாவது மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் பிரிவாக 1914 லக்னோ பேக்கில் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ அந்த 1907 இந்த உங்களுக்கு ஷார்ட்கட்டே போட்ட ஐஎன்சி பொறுத்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. ராஜ் பிகாரி கோஷ். மகாத்மா காந்தி தனது முதல் சத்தியாகிரகத்தை இந்தியாவில் எங்கே தொடங்கினார்னா சாம்ரா 1917. கேதா பொறுத்த வரைக்கும் 1918 வரும். அலகாபாத் பொறுத்த வரைக்கும் 1918 தான் ஓகேங்களா. வங்கப்பிரிவினை 1905 சுதேசி இயக்கத்தை எழுச்சிக்கு வழிவகுத்தது. காரணம் பிரிட்டிஷ் அரசுக்கு பிரித்தாளும் கொள்கையை பயன்படுத்தி வங்காள மக்களை பிளவுபடுத்த முயன்றதால் தேசியவாதம் வலுப்பெற்றது. ஸோ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாக்கும் ஓகேங்களா. ஸோ லார்ட் கர்சன் அவர்கள் தான் வந்து இந்த வங்கப்பிரிவை முதல் இருப்பார். ஸோ 47வது கேள்வி, ரவுலட் சட்டம் என்ன, ஏன் இங்கே இயர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்துட்டு அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க, அவங்க வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அது இயர் கொடுத்துருக்கேன். ஸோ முதல்ல பாருங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சர் பாருங்கள். 1 செகண்ட். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய கவுன்சில் சட்டம் 1892. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மின்டோ மார்லி ரிஃபார்ம் 1909களில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மாண்டகு செம்ஸ்ஃபோர்ட் ரவுலட் சட்டம் ஓகேங்களா.
ஸோ டைம் செக் பண்ணிக்கோங்க. 48கள் பொறுத்த வரைக்கும் கிபி 1760கள் நடந்த வந்தவாசி போரில் ஆங்கிலேய படைகளை வழிநடத்தி தளபதி யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வேண்டி வாஷினாவே சார் அயர்குட்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே, அதே போல் ஆற்காடு வீரனா ராபர்ட் கிளைவ் அவர்கள் வரணும். ஓகேங்களா, அவர் தான் இரட்டை ஆட்சி வந்துட்டு அறிமுகப்படுத்துவார். வாரன் ஹேஸ்டிங்கில் வந்துட்டு இரட்டை ஆட்சி வந்துட்டு ஒழிப்பார். ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 49வது கேள்வி, நிலையான நிலவரி திட்டம் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அறிமுகப்படுத்தவர் காரன் வாலிஸ் அவர்கள் தான். ஷோர் அவர்களும் சேர்ந்து அவங்க கூட அறிமுகப்படுத்தியிருப்பார். அதே போல் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ், டெல்லோஸ் இதெல்லாம் தேவையில்லை, அது அப்புறம் பார்த்துக்கலாம். அம்பேத்கர் அவர்கள் பக்ஷி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், இது நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டேங்க, நோட் பண்ணிக்கோங்க. பக்ஷிகிருத் கிதாகாரணி சபாவை எந்த ஆண்டு நிறுவினா? ஓகேங்களா, ஸோ அம்பேத்கர் வந்துட்டு பக்ஷிகிருத் காரணி அப்படின்ற ஒரு சபையை வந்து நிறுவார் 1924 எப்போ 1924 விடுதலை நாளாக அறிவிக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் வந்து போர்க்கொள்கை வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ அதாவது விடுதலை நாள். இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் பெண் தலைவர் யாருன்னா அன்னி பெசன்ட் அவர்கள். ஐநா அப்படின்னு கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு போடுவீங்க. ஓகேங்களா, ஸோ வேலுநாச்சியார் அவர்கள் எந்த நாட்டின் உதவியை பெற்றார்னா ஹைதர் அலி. ஓகேங்களா, எந்த நாடுங்கிறது எந்த நாட்டு அரசர் உதவியை பெற்றான்னு கேள்வி வரும், ஹைதர் அலி. ஓகேங்களா, ஸோ காலவரிசை பொறுத்த வரைக்கும் பிளாசிபுரம் 1856 ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன வரும்னா வந்தவாசி போர் வரும். அதுக்கப்புறம் பக்சார் போர் வரும் 1764 முதல் ஆங்கிலோ மைசூர் 67 69 லாஸ்ட் வரும். எந்த போர் இந்தியாவில் பிரெஞ்சு ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசி போர் தான், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து யூனிட் 6 and 7 பார்க்க போகிறோம். சுதந்திர இந்தியா மற்றும் தமிழக வரலாறு பொறுத்த வரைக்கும் மொழி வாரியாக லிங்குவிஸ்டிக்காக வந்து மாநிலங்கள் பிரித்தது 1956. ஆந்திராவை தான் ஃபஸ்ட்டு பிரிப்பாங்க. அதுக்கான குழு என்ன அப்படின்னு படிச்சுக்கோங்க. ஜேவிபியா இல்லை அதுக்கு முன்னாடி சில குழுக்கள் போட்டிருப்பாங்க, அந்த குழு படிச்சுக்கோங்க. இந்திய அரசியல் அமைப்பின் 8வது அட்டவணையில் தமிழ் மொழி எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது செம்மொழியாக 2004. குலக்கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்ட போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னா ராஜகோபாலாச்சாரி. ஸோ பொறுத்துக்க பாருங்கள். சேரர் பொறுத்த வரைக்கும் என்ன கொற்கை மற்றும் ஓகே, எல்லாமே கரெக்டாக தாங்க இருக்குது. ஆக்சுவலாக சேரர் பொறுத்த வரைக்கும் வஞ்சி முசிறி, சோழர் பொறுத்த வரைக்கும் காவேரி பூப்பட்டினம், கொற்கை பொறுத்த வரைக்கும் மதுரை வந்து பாண்டியர்கள். சுயமரியாதை இயக்கம் 1925. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கம் 1905களில் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் ஒத்துழையாமை இயக்கம் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் செகண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கம் 1930. தனிநபர் சத்தியாகிரகம் உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் 1940. ஓகேங்களா, சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் மாநில ஆளுநர் யாருன்னா சரோஜினி நாயுடு அவர்கள். ஓகேங்களா, ஸோ ஆளுநர் சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னா வந்து சின்ன மருது. ஓகேங்களா, ஸோ மதராஸ் மாநிலம் வந்து எப்போது வந்து தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது ஜனவரி மாதம் 14. ஸோ பொங்கலப்போ 1969. ஓகேங்களா, ஸோ நீதி கட்சியின் முதல் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில். ஓகேங்களா, 44களில் நீதி கட்சி வந்து என்ன பண்ணுவாங்க, திராவிட கழகம் மாற்றுவாங்க. 49களில் அண்ணா பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றுவாங்க. அங்கேருந்து பிரிஞ்சு 72களில் வந்து எம்ஜிஆர் வந்து ஏடிஎம்கேன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிற்காலத்தில் ஏடிஎம்கேன்னு வந்து மாறும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக ஓகே குலக்கல்வி திட்டம் ஓகே மொழிவாரி மாநிலம் படித்தாச்சு. 1965 தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்த அரசியல் கட்சியான திமுக. ஓகேங்களா, ஸோ இந்தியாவின் முதல் வட்டமேசை மாநாடு 3மே லண்டனில் நடந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 70வது கேள்வி. தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் ஃபெரோஷா மெஹ்தா ஆகியோர் 1818 தீவிரமாக சமூக இயக்கத்தை ஆதரித்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். வில்லியம் பென்டிக் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தபோது சதிகத் 1829 உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். கரெக்ட். 1829 பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி சதி வழக்கை குற்றமாக அறிவிக்கும் சட்டத்தை இயற்றியது. 1861 விக்டோரியா ராணி ஆட்சியில் சதி வழக்கம் இந்தியா முழுவதும் தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தாதாபாய் நவ்ரோஜி இது எல்லாமே கரெக்ட் தாங்க. ஆக்சுவலாக மேற்கொண்ட அனைத்தும் கரெக்டாக வரும். சுயமரியாதை இயக்கம் 25 உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். வைகுண்ட சுவாமி தொடர்புடைய இயக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா சமத்துவ சமாஜம். ஓகேங்களா, ஸோ பிரம்ம சமாஜம் யாரு, ஆரிய சமாஜம் யாருன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. இயற்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இப்போ வந்து பிரார்த்தனை சமாஜம்னா ஆத்மரங்க பாண்டுரங்கம் 1867. பிரம்ம சமாஜம் அப்படின் போது ராஜாராம் மோகன் ராய் 1828. அப்புறம் 75களில் வந்து ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி அவர் தான் கோ பேக் ஆஃப் வேதாஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகும் பிகாஸ் கம்மி பண்ணிக்குவோம். ஏன்னா உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும் இன்னைக்கு லாஸ்ட் டே படிக்கிறதுக்காக. ஸோ சும்மா ரிவிஷனுக்காக பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அது மாதிரி நிராங்கரி இயக்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு இந்த பூனாவில் வந்து சில பேக்ட்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்போன்னு பார்த்துக்கோங்க. இளம் இத்தாலி. ஸோ ஓகேங்களா, லாஸ்ட் யூனிட்க்கு வந்தாச்சு 9 and 10க்கு. இளம் இத்தாலினா வந்து மாசினி அவர்கள் 31களில் ஸ்டார்ட் பண்ணுவார். ரத்தம் மற்றும் இரும்பு கொள்கை உங்களுக்கே தெரியும். ஜெர்மனி யூனிஃபிகேஷனுக்கு பிஸ்மார்க் அவர்கள் கேசர் அப்படின்ற பட்டம் கொண்டு வில்லியம் அவர்கள் வந்துட்டு இதுவாக இருப்பார். ஸோ கேஸ்மார்க் வந்து சிஎம் வந்து பிரைம் மினிஸ்டராக மாறுவார். வில்லியம் அவர்கள் அரசராக இருப்பார். ரஷ்ய புரட்சி பொறுத்த வரைக்கும் 1917 அது வந்து என்னன்னா வெள்ளை ராணுவம் யாரை ஆதரித்ததுன்னா சார் மன்னரை ஆதரித்தது. ஸோ இங்கே வந்து நான் சொல்லியிருப்பேன் போல்ஷிக் மெல்ஷிக்னு 2 கட்சிகளாக ரஷ்ய புரட்சியில் பிரிஞ்சிருக்கும். ஸோ வந்து போல்ஷிக் வந்து ரொம்ப பெரும்பான்மையாக இருக்கும். மெல்ஷிக் பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையர் கட்சியாக இருக்கும். போல்ஷிக்கில் வால்டிமர் என்ன லெனின் வந்திருப்பார். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா லெனின் வந்திருப்பார். ஸோ லெனின் வந்து 1917 ஏப்ரல் தீசிஸ் வெளியிடுவார், கடத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 1924 பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அவர் வந்து ஒரு முதல்ல யுஎஸ்எஸ்ஆரோடைய இவராக இருப்பார். ஓகேங்களா, ஸோ வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் பிற்காலத்தில் லெனின் இருந்ததுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த சிகப்பு சட்டை இந்த இடத்துல என்ன ஆகும்னா சிகப்பு சட்டை ஆர்மி வெள்ளை சட்டை ஆர்மி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ செஞ்சேன். ஓகேங்களா,
ஸோ வந்து வெள்ளை வந்துட்டு அதாவது இவங்கள அரசரை வந்து ஆதரிப்பாங்க. வரலாற்றில் மனிதன் காலடி வைத்த முதல் இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்கற்காலம். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உலக அமைதிக்காக அமைக்கப்பட்டன. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஐக்கிய நாடுகள் சபை ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து 1ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பிப்பாங்க 1920ல. ஆனா வந்து ஃபெயிலியர் ஆகும். யுஎன்ஓ பொறுத்தவரைக்கும் கரெக்ட்டா வந்துட்டு ஓரளவுக்கு பாசிட்டிவா கொண்டு போவாங்க. லீக் ஆஃப் நேஷன்ஸ் பொறுத்தவரைக்கும் வுட்ரோ வில்சன் வருவாரு. ஐக்கிய நாடுகள் சபை பொறுத்தவரைக்கும் வந்துட்டு ரூஸ்வெல்ட் அவர்கள் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. லீக் ஆஃப் நேஷன்ஸ் 1920ல முதல் உலகப் போருக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணது வுட்ரோ வில்சன் அவர்கள். யுஎன்ஓ பொறுத்தவரைக்கும் வந்து ரூஸ்வெல்ட் அவர்கள் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நாட்டோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சொல்லியிருப்பாங்க. வார்சா பொறுத்தவரைக்கும் 55கள்ல வந்திருக்கும். வரலாறு என்பது முடிவில்லாத ஒரு உரையாடல் ஆகும். காரணம் வரலாற்று நிகழ்வுகளை ஒவ்வொரு காலத்திலும் ஒரு புதிய கண்ணோட்டத்துடன் ஆராய்வது அவசியமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2மே கரெக்ட் தான். காரணம் வந்து விளக்குகிறது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் உலக நிகழ்வு காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரெஞ்சு ரெவல்யூஷன் பார்த்த வரைக்கும் 1789, அமெரிக்கா சுதந்திர பொறுத்த வரைக்கும் 1775 டு 76, கியூபா ஏவுகணை 1968. இந்த கியூபா மிசைல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா? உங்களுக்கு கோல்டு வாரில் இந்த இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் முதல் உலக போர் வந்து 1914 ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் 1, 2 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 4, 3. 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பானின் ஹிரோஷிமா வீசப்பட்ட அணுகுண்டு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் பாய் ஓகேங்களா? ஹிரோஷிமாவில் வீசப்பட்டதை லிட்டில் பாய். ஆகஸ்ட் 6ல் வீசியிருப்பாங்க. நாகசாகில ஆகஸ்ட் 9, 1945களில் வீசியிருப்பாங்க. ஏன் வந்து அமெரிக்கா வந்து செகண்ட் வேர்ல்டு வார் உள்ள வரும்னா, அந்த பேர்ல் துறைமுகத்தை வந்து தாக்கியிருப்பாங்க. அதனால உள்ள வருவாங்க ஓகேங்களா? ஸோ 81வது கேள்வி. வரலாற்று பொருள் முதல்வாதம் ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் என்ற கோட்பாட்டை வழங்கியவனா கார்ல் மார்க்ஸ் ஓகேங்களா? ஹிஸ்டாரிக்கல் கம்யூனிசம்ன்றதான் கார்ல் மார்க்ஸ் சொல்றாரு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம்னால் கார்ல் மார்க்ஸ் தான். சிந்து சமவெளி மக்கள் குதிரையை பற்றி அறிந்திருக்கவில்லை. கரெக்ட். சர்கோட்டாவில் குதிரையின் எலும்பு எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், லேட்டர் டேஸில் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் வந்து விளக்கம் அல்ல ஓகேங்களா? ஐரோப்பாவில் வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஹெரோடட்டஸ் அவர்கள். நெக்ஸ்ட் 84வது கேள்வி. ஐரோப்பாவில் புனித ரோமானிய பேரரசு வலுவிழக்க மறுமலர்ச்சி ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. கரெக்ட். மறுமலர்ச்சி மதத்தின் ஆதிக்கத்திலிருந்து விலகி மனிதநேயத்தின் பகுத்தறிவும் ஊக்குவித்தது. ஸோ வந்து 2மே கரெக்ட் தான். விளக்கமும் கரெக்ட் தான். முதல் உலகப் போரின் உடனடி காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா வர்சஸ் பிரான்ஸ் ஃபெர்டினண்ட் வந்து படுகொலை செய்யப்பட்டிருப்பார் ஓகேங்களா? அவங்களோட ஒய்ஃப் பேர் சோஃபி ஓகேங்களா? ஸோ இது வந்து யார் படுகொலை செய்யப்பட்டிருப்பாங்கன்னா, அந்த செர்பியாவோட மாணவர் ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டிருப்பாங்க. செர்பியாவுக்கு வந்து ரஷ்யா சப்போர்ட் பண்ணும். ஆஸ்திரியாவுக்கும் இவங்களாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரான்ஸ் பிரிட்டன்லாம் வந்து இவங்க ஆஸ்ட்ரியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா? ஸோ இத்தாலி மறுமலர்ச்சியின் போது மோனாலிசாவை வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியோனார்டோ டாவின்சி அவர்கள் தான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வெஸ்லாய்ஸ் உடன்படிக்கை எந்த போருக்கு பிறகு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1919ல் போடுவாங்க. வியன்னா காங்கிரஸ் 1815ல் போடுவாங்க. அமெரிக்கா சுதந்திர போரின் பாஸ்டன் தேநீர் வந்து 1773களில் இந்த டவுன்ஷிப் பொறுத்த வரைக்கும் 1776களில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா ஸ்டாம்ப் 1764 முத்திரை சட்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தாமஸ் ஜெஃபர்சன் அவர்கள் தான் வந்து சுதந்திர பிரகடனம் வந்து ஜூன் மாதம் வந்து போட்டிருப்பாரு. ஸோ உங்களுக்கு நேற்றே சொல்லியிருப்பாங்க. அந்த இயர் தயவு செஞ்சு நல்லா வச்சுக்கோங்கன்ட்டு. அப்புறம் பாஸ்டன் அதாவது தகர்ப்பு இது வந்துட்டு எப்படின்னா அதுவுமே ஜூன் ஜூலையில் தான் நடக்கும் ஓகேங்களா? ஸோ கோல்டு வார் என்பது எந்த நாடுகளுக்கு இடையே ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் கேபிட்டலிசத்துக்கும் கம்யூனிசத்துக்கும் நடக்கும் ஓகேங்களா? 90வது கேள்வி. சமகால ஆதாரங்களின் கான்டெம்பரரி எவிடன்ஸ் முக்கியத்துவம் வலியுறுத்துவர் யாருன்னா லியோனார்டோ வான்ராங்கி அவர்கள் ஓகேங்களா? ஸோ ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம்னா யாருன்னா உங்களுக்கு வந்துட்டு கார்ல் மார்க்ஸ் சொல்லுவார். அதுவே ஹிஸ்டாரிக்கல் சயின்ஸ் இல்லைனா கான்டெம்பரரி எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோபோல்ட் வான்ராங்கி அவர்கள் ஓகேங்களா? 91 நவீன துருக்கியின் தந்தை என்று அழைக்கப்படுற முஸ்தபா கமல் பாஷா 1923களில் பிரசிடென்ட் ஆவார். 22ல் காலிஃபா பதவிகள் நீக்கப்படுவாங்க. சுல்தான் பதவி நீக்கப்படும். 24 ஆறுகளில் வந்து காலிஃபாத் நீக்கப்படும். ஓப்பன் டோர் பாலிசி வந்து சீனா கூட வந்து இப்போ திறந்த கதவு கொள்கைன்னு சொல்லிட்டு 93ல் வரலாற்றின் கற்கருவிகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட காலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பழைய கற்காலம். அதுக்கப்புறம் நியோலித்திக்கில் தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரிகல்ச்சர்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 60 நிமிட போர் என்றும் அழைக்கப்படும் போர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சுதந்திர போர் தான் ஓகேங்களா? ஏன்னா 60 minutes வார் சொல்லுவோம் 1 hour வார். ரஷ்ய புரட்சி 1917ல் ஐரோப்பாவுடைய மறுமலர்ச்சி எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா இத்தாலியில் எஸ்பெஷலி ஃப்ளோரன்ஸ்ன்ற ஒரு இடத்துல. சோசியத்தின் தந்தை வந்து கார்ல் மார்க்ஸ் அவர்கள். 2ஆம் உலகப் போரின் போது முக்கிய பொருளாதார திட்டம் லேண்ட் லீஸ் எந்த நாட்டால் செயல்படுத்தப்பட்டதுன்னா அமெரிக்கா. எப்போ லேண்ட் லீஸ்னா அமெரிக்கா செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ. 99வது கேள்வி. நிகழ்வுகளின் அறிவியல் என்ற வரலாற்றை வரையறுத்தவர் யார்? நிகழ்வுடைய அறிவியல் ஓகேங்களா? ஸோ என்ன அறிவியல்னா ஹிஸ்ட்ரிக்கும் நம்ம சயின்ஸ்க்கும் நிறைய டிஃபர் பார்ப்போம் ஓகேங்களா? ஆனால் வந்து ப்ரெசென்ட்டோடைய அறிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க ரெனால்ட் அவர்கள் ஓகேங்களா? யார்? பியரி ரெனால்ட் அவர்கள் ஓகேங்களா? ஸோ இன்றைய சட்டம் நேற்றைய வரலாறு என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தா வந்து ஃப்ரெடரிக் போலக் அவர்கள். இவங்க 2 பேர்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இந்த 2 கேள்வியுமே. அதனால தான் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஷார்ட்கட் சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த 2 பேரும். ஸோ நிகழ்வுகளின் அறிவியல் அப்படின்னா பியூரி ரெனால்ட் அவர்கள் ஓகேங்களா? இன்றைய சட்டம் நேற்றைய வரலாறு. ஸோ வந்து நம்மளே சொல்லுவோம் ஓகேங்களா? டுடேஸ் வந்து இந்த இன்னைக்கு நடக்கிற விஷயம் டுடேஸ் நியூஸ் இஸ் டுமாரோஸ் பாஸ்ட்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஓகேங்களா? 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள்.
டுடே இஸ் டீஸ் டுமாரோஸ் பாஸ்ட். இதை மாற்றிட்டேன். ஸோ நிகழ்வுகளின் அறிவியல் அப்படின்னு பார்த்தா நிகழ்காலத்தில் வந்து நடக்கிற விஷயத்தை வந்து அறிவியல் அப்படின்னு சொல்லணும். பியூரி ரெனால்ட் அவர்கள் ரொனால்டு பென் வச்சு தான் வந்து அறிவியல் எழுதுவோம். ஓகேங்களா? அதில் வந்து எப்போனா இப்போ ப்ரெசென்ட்டில் நடக்கிற அறிவியல் எழுதுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்றைய சட்டம் நேற்றைய அறிவியல், இன்னைக்கான சட்டம் நேத்தான அறிவியலாக இருந்திருக்கலாம்னு சொன்னாங்க ஃப்ரெட்ரிக் போலாக் அவர்கள். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து சட்டம்னா லாக் பண்ணுறது தான். லாக் பண்ணி கேட்டவங்களா லாக் பண்ண. ஸோ லாக். ஓகேங்களா? ஸோ அவள் தான் இன்னைக்கான லாஸ்ட் விஷன்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ வந்துட்டு முடிஞ்சாச்சு. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு உங்களுக்கு டெட்டில் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 8940787647. ஓகேங்களா? ஸோ வந்து 12th நாளைக்கு முடிஞ்ச கையோட டெட்டுக்கான எல்லா கொஷின்ஸ் பேப்பர்ஸும் நம்ம அனுப்ப ஆரம்பிச்சிருவோம். ஸோ உங்களுக்கு வந்து ரிவிஷனுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட் ரிவிஷன் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு லாஸ்ட் டிப் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? என்னென்ன எடுத்துகிட்டு போனோம், லாஸ்ட் வந்து என்னென்ன வந்து லாஸ்ட் ஒரு 1 hour 2 hours படிச்சுட்டு போனோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதை நல்லா வந்து படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதில் வந்து சான்சஸ் நிறைய இருக்குது வரத்துக்காது. அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் வந்து காலேஜ் டிஆர்பி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. கூடிய விரைவில் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து காலேஜ் டிஆர்பிக்கும் வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. இது முடிச்சதுக்கப்புறம் டெட்டு முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் டிஆர்பி படிங்க. எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எஸ்எஸ் அகாடமி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கும். பிகாஸ் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க. கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க. தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ்.